கோயிலுக்கு போகிறீங்க, தரிசனம் பண்ணுற நேரத்தில், தீபாரணை காட்டுற நேரத்தில் ரொம்ப பேர் செய்கிற தவறு என்ன அப்படின்னா கண்ணை மூடிடுறீங்க. அந்த தவறை மட்டும் செய்யாதீங்க. தீபாரணை காட்டும் போது கண்ணை திறந்து சுவாமியை பாருங்கள், சாமியோடைய அழகை ரசிங்க. அதன் பிறகு நீங்கள் மனசார வேண்டி பிரார்த்தனை செய்யணும். அதே போல் பெருமாள் கோவிலில் எந்த கோவிலில் தீர்த்தம் கொடுத்தாலும் தீர்த்தத்தை சாப்பிட்டு தலையில் தடவுற தவறையும் செய்யாதீங்க. அடுத்தபடியாக நம்ம கோயிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஷூவை கழட்டிட்டு செப்பலை கழட்டிட்டு நேராக போய் சுவாமியை தரிசனம் தீபாரணை எடுக்கிறோம் இல்லையா, அந்த தவறும் செய்யக்கூடாது. கை காலை அலம்பிட்டு தான் போகணும். தீபாரதனை கை 2 கையாலும் சேர்த்து எடுத்து தான் கண்ணில் ஒத்திக்கணும். இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம சரியாக செஞ்சாலே போதும். பெரும்பாலும் தீபாரணை காட்டும் போது தன்னை அறியாமல் கண்ணை மூடிடுறாங்க. அந்த பழக்கம் வேணாம். ஏன்னா அந்த தீப ஆர்த்தி காட்டும் போது கண்டிப்பாக நம்ம கண் திறந்து தெய்வத்தை பார்க்க வேண்டும். பார்த்தால்தான் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.